ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டைக்காய் புளிக்குழம்பு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வருங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. சுண்டைக்காய் இந்த மாதிரி எடுத்து 1-2 நசுக்கி ஒரு கப்பில் வச்சுட்டுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர் எடுத்துட்டுங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி, பூண்டு ஒரு கட்டி, கருவேப்பிலை சிறிதளவு, வரமிளகா 2 நம்பர், வெந்தயம் சிறிதளவு, நல்லெண்ணெய் சிறிதளவு, சாம்பார் தூள் சிறிதளவு, புளி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுங்க, மஞ்சள் தூள் சிறிதளவு. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வச்சுங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட எடுத்து வச்சுக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வணங்கினதும் தக்காளியை நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரம் வணங்கி வருங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கணுங்க. சுண்டைக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சிடும், தண்ணிக்குள்ளே தான் போட்டு வைக்கணுங்க, இல்லைன்னா காரில் அடிச்சிடும். வெங்காயம் தக்காளி கூட இந்த சுண்டைக்காய் பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. சுண்டைக்காய் இந்த அளவுக்கு வெந்ததும் கரைச்சி வச்சிருக்கிற புளியை இது கூட சேர்த்துக்கலாங்க. புளிப்போட அளவு பார்த்துட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு தேவைக்கேற்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வேக விடலாங்க. பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி சுண்டைக்காயை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால உடம்புல ரத்த வெள்ளை அணுக்களை எண்ணிக்கை அதிகமாக்குதுங்க. அதே மாதிரி தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இது அதிகமாக எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.